விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவனம் நாமங்கள் முருகா சரணம். பார்வையாளர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய தினம் 25/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று மதியம் 12:48 வரை துவாதசி திதி, பின்பு திரையோதசி. இன்று மாலை 6:31 வரை உத்திராட நட்சத்திரம், பின்பு திருவோணம். இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். தற்போது இன்றைய கிரகநிலையை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. அடுத்ததாக 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த சுப நாளாக இன்றைய தினம் அமைகிறது. வியாபாரம், தொழில் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உடலில் இருந்து வந்த வியாதிகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல தேவையான செயல்களை இன்று முதல் செய்வீர்கள். தொழிலுக்காக கேட்ட இடத்தில் இன்றைய தினம் கடன் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாக மேஷ ராசிக்கு இன்றைய தினம் அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய சுப நாளாக இன்றைய தினம் அமைகிறது. காரியங்கள் சற்று தாமதமானாலும் சுபமாக முடியும். கொடுக்கல் வாங்கலில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று முதல் முடிவுக்கு வரும். பெற்றோர் பெரியோருடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம். இன்றைய தினம் எதிர்பாராத நபர்களை சந்திப்பீர்கள். குழந்தைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். முயற்சிகள் வெற்றியடையும் என்பதால் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசிக்கார வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கார தாய்மார்களுக்கு இன்றைய தினம் அருமையான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. சந்தோஷம் மிகுந்த நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். எனவே மனக்கலக்கம், மன சஞ்சலம் இருக்கும். எதிலும் நிதானமாக செயல்படுங்கள். உற்றார் உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கவும். பங்குதாரர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் சற்று பின்னடைவு காணப்படும். ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. எனவே கவனமாக செயல்படுங்கள். வெல்லம் சாப்பிட்டுவிட்டு வேலையை தொடங்கினால் அன்றைய தினம் முழுவதும் நல்லபடியாக இனிமையாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறந்த நற்பலனை கொடுக்க வல்லது. கடகராசிக்காரர்களுக்கு பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இருந்தாலும் பங்குதாரர்களிடம் சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்தால் அடுத்த கட்டத்திற்கு தொழிலை எடுத்து செல்ல முடியும். தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும். இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நல்ல தன லாபங்கள் வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் கடகராசிக்கு அமைகிறது. சிம்மராசிக்காரர்கள் வியாபாரம், தொழில், வேலைக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. வியாபாரம், தொழில், வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகளால் நல்ல பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. சந்தோஷம் மிகுந்த ஒரு நல்ல நாளாக சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும் என்பதால் சரியாக முறையாக இன்றைய தினத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் இந்த நற்பெயர்கள் உங்களுடைய மதிப்பை உயரச் செய்யும். கன்னிராசி நேயர்களுக்கு பெற்றோர் பெரியோரால் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. குழந்தை இல்லாத கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. விநாயகர் வழிபாடு சிறந்த அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் முருகப்பெருமானின் வழிபாடு உங்களுக்கு தொழிலில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். துளாராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய தினம் முழுவதும் முன்னேற்றத்திற்கான நாளாக அமைகிறது. துளாராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக உடலிலே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகக்கூடிய காலகட்டமாக இன்றைய தினம் அமைகிறது. தொழில் வியாபாரத்தில் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அதன் மூலம் நல்ல தன லாபங்களை ஏற்படுத்தும். இதுவரை இருந்து வந்த அவப்பெயர்கள் நீங்கி நற்பெயர் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சுப நாளாகவே இன்றைய தினம் அமைகிறது. எதிர்பாராத தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும்.
வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் படிப்படியாக விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. முன்னேற்றமே இல்லை என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான படி, அதாவது பாதை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. புதிய நபர்களை சந்திப்பீர்கள். அவர்களின் மூலம் நல்ல தன லாபங்கள் கிடைக்கும். நண்பர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாம். குழந்தைகளிடையே நல்ல முன்னேற்றம் காணப்படும். இன்று முதல் படிப்படியாக உயரக்கூடிய காலகட்டத்தை விருச்சிக ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தந்தையாரால் ஆதாயங்கள் ஏற்படும். தந்தை மகன் உறவு மேம்படும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். வேலை உத்தியோகத்தில் அதிக பளு இருந்தாலும் நற்பெயரை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. உயர் அதிகாரிகளால் பாராட்டுகள் கிடைக்கும். முயற்சிகள் வெற்றியடையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுப விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு திருமண உறவிலே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதே சமயம் குழந்தைகளின் படிப்பில் சற்று கவனமாக இருங்கள். வாக்கிலே கவனம் தேவை. கொடுக்கக்கூடிய வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகளை இன்றைய தினம் அமைத்து கொடுக்கும். இருந்தாலும் வாக்கு கொடுக்கும்போது சற்று யோசித்து விட்டு வாக்கு கொடுங்கள். மனக்கலக்கம் இருந்தாலுமே நிதானமாக செயல்பட்டால் மகர ராசிக்கு இன்று ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். யாரையும் சந்தேகப்பட்டு நல்ல நட்பை நல்ல உறவை இழந்து விடாதீர்கள். நிதானமாக செயல்படுங்கள். அனைத்தும் ஏற்றமாகவே இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த தினம் அமைகிறது. சுப விரயங்கள் என்று சொல்லும்போது வேலைக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக சுப விரயங்களை செய்வீர்கள். அதன் மூலம் வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். இன்றைய தினம் உறவினர்களுக்காக தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சற்று செலவுகள் இருந்தாலுமே அது குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கான செலவாகத்தான் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு தேவையற்ற வாக்குவாதத்தையும் கடுமையான வார்த்தைகளையும் தவிர்த்தால் இன்றைய தினம் நல்ல நாளாக அமையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை செய்தாலும் மகாவிஷ்ணுவனுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு நற்பெயர், நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குழந்தைகளிடம் நல்ல பண்புகள் மேலோங்கும். மீனராசிக்காரர்கள் தொழிலுக்காக, வேலைக்காக கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். தெய்வ காரியங்களை அதிகப்படியிலே செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. விநாயகருடைய வழிபாடு ஏற்றத்தை கொடுத்தாலும் மகாவிஷ்ணுவனுடைய வழிபாடும் வராகி அம்பாளுடைய வழிபாடும் உங்களுக்கு நல்ல அளவிலே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சுப நாளாக இன்றைய தினம் அமைகிறது. தற்போது 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். இதே போல நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷ நவரத்னா விஜயராகவன். நன்றி, வணக்கம்.